வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறையில் நம்ம பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, சிறிதும் தன்னலம் இல்லாம பொதுநலத்துக்காக போராடுற ஒரு நல்ல நபர். அது மட்டும் இல்லாம பார்வை இல்லாத நிறைய பேருக்கு இவர் பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதரை தான் நம்ம சந்திக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் சமூக நல ஆர்வலர் திரு நெல்லை பாலு அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அற்புதமாக இருக்கேன். அதாவது சமூக நலத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய வேலையாக நினச்சி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நல்ல பணிகள்லாம் நிறையா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. பார்வை இல்லாதவர்களுக்காகலாம் நீங்கள் ஒரு பார்வையாக இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த எண்ணம் தோன்றியதற்கான காரணம் என்ன? அதாவது, நான் கல்லாலே வேலியிட்டால் கலையழகு இல்லை என்று நெல்லாலே வேலியிட்டு நெறிவளற்ற திருநகரம் நெல்லை திருநெல்வேலிக்கு சொந்தக்காரன். திருநெல்வேலிக்கு சொந்தக்காரன் எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் மகாகவி பாரதி. பாரதியை பற்றி சொல்லுகிற பொழுது சின்ன வயதிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டவன். சின்ன வயதிலேயும் சரி, திருமணத்திற்கு பிற்பாடும் பாரதி ரொம்ப கஷ்டப்பட்டவன். ஒரு செய்தி கூட சொல்லுவார்கள், ஒரு முறை பாரதியினுடைய வீட்டிலே இருந்த பொழுது, கடையத்திலே இருந்த பொழுது, அடுத்த வேளை சோற்றுக்கு கூட வழியில்லாமல் தடுமாறி கொண்டிருந்த பொழுது பாரதியினுடைய துணைவியார் செல்லம்மாள் பாரதி பக்கத்து வீட்டிலே போய் அரிசியை கடனாக வாங்கி கொண்டு வந்து பாரதி இடத்திலே முரத்திலே போட்டு கொடுத்து, இந்த அரிசியில் இருக்கிற கற்களை பொறுக்கி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லம்மாள் பாரதி உலை வைப்பதற்காக வீட்டிற்குள்ளே போகிறாள். பாரதி பார்க்கிறான், முரத்திலே இருக்கிற கற்களை பொறுக்குகிற பொழுது வாசலிலே குருவிகளும் காக்கைகளும் வருகின்றன. காக்கைகள் எப்பொழுதும் தான் மட்டும் வராது, கரைந்து பிற காக்கைகளையும் அழைத்து வருவது வழக்கம். உடனே பாரதி பார்த்தான், முரத்தில் இருக்கிற அரிசி எடுத்து கொஞ்சம் அரிசி எடுத்து குருவிகளுக்கு போட்டான், திருப்பி காக்கைகளுக்கு போட்டான், குருவிகளுக்கு போட்டான். இப்படி போட்டுக்கொண்டே இருந்த பொழுது செல்லம்மாள் என்ன, அரிசியில் இருக்கிற கற்களை பொறுக்கி விட்டீர்களா என்று வாசலுக்கு வந்த பொழுது அந்த முரத்தில் இருந்த அரிசி காணாமல் போய் இருந்தனமா. பாரதி எல்லா அரிசியும் குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் போட்டுவிட்டு அன்றைக்கு எழுதிய வரிதான், இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, இந்த குருவிகளுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல என்று எழுதினான். பாரதி கூட சின்ன வயதிலேயே அரிசிக்காக கஷ்டப்பட்ட குடும்பம் பாரதியினுடைய குடும்பம். இதே சிந்தனையிலே தான் நான் பாரதி மீது ரொம்ப ஈடுபாடு உடையவன் என்பதனாலே மதுரையிலே பாரதி யுவகேந்திரா என்கிற அமைப்பை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பாக நிறுவி, அதன் மூலம் பல்வேறு விதமான பள்ளி குழந்தைகளுக்காக, அதே போல பெரியவர்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் பார்வையற்றவர்களுக்கு அரிசி வழங்குகிற ஒரு புனிதமான திட்டத்தை மதுரையிலே செயல்படுத்தி வருகிறோம். இதுதான் அதற்கான களப்பணியாக அமைந்தது. ஓகே சார். ஸோ பாரதி யுவ கேந்திரா இதில் என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ் எல்லாம் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க? அதாவது பாரதி யுவ கேந்திரா என்கிற அமைப்பு மூலம் பல்வேறு போட்டிகள் நடத்துகிறோம். ஏன்னா சின்ன வயதிலேயே இந்த மாணவர்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை பயிற்சி சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறோம். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிக்கை வறண்டு போனால் மானுட ஜாதி மருண்டு போய்விடும். நாம் நினைத்தால் பல்லாவரத்து பாறையை பிசைந்தும் கூட நம்மாலே நம்பிக்கை தண்ணீரை பெற முடியும் என்கிற உத்வேக உணர்வு ஒவ்வொரு இளைஞனுக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு, ஏன்னா ஹிரோஷிமா நாகசாகி அழிந்துபட்ட பொழுது கூட ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே ஒரு ஹைக்கூ கவிதை வரி எழுதியிருந்தார்களாம். இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென் என்கிற ஹைக்கூ கவிதை வரி. நான் இல்லை என்றால் யார், இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது என்கிற ஹைக்கூ கவிதை வரி அந்த நாட்டை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாக்கி இருக்கிறார். அதே போல நான் இந்த சமூகத்திலே நல்ல விதத்திலே வர வேண்டும் என்கிற நம்பிக்கை உணர்வு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் பல்வேறு போட்டிகளை நடத்துகிறோம். பேச்சு போட்டி நடத்துகிறோம், கவிதை போட்டிகள், இசை போட்டிகள் நடத்துகிறோம். ஏனென்றால் பேசுவது என்பது ரொம்ப கஷ்டம். பிள்ளையை பெற்றாலும் டெலிவரி என்று தான் சொல்கிறோம். பேசுவதற்கு கூட டெலிவரி டெலிவர்டு என்கிற வாக்கியத்தை பயன்படுத்துகிறோம். சிரிப்புக்கு கூட ஒரு செய்தி சொல்வார்கள். ஒரு பெண் பேச்சாளர் மேடைக்கு பேச வந்தாராம். கன்சீவ்டு என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து என்ன வார்த்தை சொல்வது என்று புரியவில்லை, மறுபடியும் கன்சீவ்டு என்று சொன்னாலாம். அடுத்த வார்த்தையும் ஞாபகத்திற்கு வரவில்லை, மறுபடியும் கன்சீவ்டு என்று சொன்னாலாம். பக்கத்தில் இருந்த ஆங்கில பேராசிரியர் பட்டன் எழுந்து பதில் சொன்னாராம், she conceived thrice but brought forth nothing என்று சொன்னாராம். புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கக்கூடும் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஸோ ரொம்ப பேசுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த பேசுகிற களப்பயிற்சியை பாரதி யுவகேந்திரா சார்பிலே நாங்கள் ஆரம்பத்திலே மதுரையிலே தொடங்கினோம். நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், நான் திருநெல்வேலி மாவட்டம்
கோபால சமுத்திரம் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்தவன். மதுரைக்கு வந்து 15 வருடங்களாக இந்த பாரதிய யுவ கேந்திரா என்கிற அமைப்பை மதுரையிலே நடத்தி வருகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நான் 2 வயதிலே நான் எல்லா இடத்திலையும் இதை நான் பதிவு செய்வது வழக்கம். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது பாரதி பற்றிய பேச்சு போட்டியிலே எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. என்ன பரிசு கொடுத்தார்கள் தெரியுமா? என்னுடைய காலகட்டம் என்றால் என்னை விட வயதிலே மூத்த பெருமக்கள், அவர்களுக்கு இன்னும் மோசமாக இருந்திருக்கும். ஒரு இத்தினூண்டு பிளாஸ்டிக் சோப்பு டப்பா பரிசாக கொடுத்தார்கள். அந்த சோப்பு டப்பாவை கையிலே வாங்கிய உடனே இந்திய கிரிக்கெட்டின் வேர்ல்டு கப் பெற்றால், PT உஷா, சானியா மிர்சா தங்கப்பதக்கம் பெற்றால், 2020 மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற்ற உடனே அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி தலைமையிலே கோப்பை எடுத்துக்கொண்டு தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு மைதானம் முழுக்க குதூகலித்துக் கொண்டு கும்மாளமிட்டு ஓடிய பொழுது எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்களோ அதே சந்தோஷ உணர்வோடு பள்ளிக்கூடத்திலே மணி அடித்த உடனே அந்த சோப்பு டப்பாவை எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு ஓடி போய் நான் திருநெல்வேலி மாவட்டம் கோபால சமுத்திரம் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் நானுடைய பாட்டி இடத்திலே நான் வளர்ந்து அப்படியே கொண்டு போய் காட்டினேன். வாங்கிய பாட்டி ஒரு 2 மணி நேரம் காணாமல் போயிருந்தாள். என்ன என்று பார்த்தால் எங்கள் ஊரிலே இந்த பக்கம் ஒரு 100 வீடு, இந்த பக்கம் ஒரு 100 வீடு. இந்த சோப்பு டப்பாவை எடுத்துக்கொண்டு போய் என் பேரன் பரிசு பெற்று வந்திருக்கிறான், என் பேரன் பரிசு பெற்று வந்திருக்கிறான் என்று வீடு வீடாக போய்விட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த பொழுது இரவு 8 மணி 8:30 மணி ஆகிவிட்டது. அந்த இத்தினூண்டு சோப்பு டப்பா கொடுத்த மரியாதை நான் 1982 ஆண்டிலே அகில இந்திய அளவிலான பேச்சு போட்டியிலே எனக்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது. அப்போதைய ஜனாதிபதி மாண்புமிகு கியானி ஜெயில் சிங் அவருடைய திருக்கரங்களினாலே 2000 ரூபாயும் தங்கப்பதக்கமும் ஜனாதிபதி விருதுக்கான பட்டயத்தை 1982 ஆண்டு எனக்கு கிடைத்தது. அந்த விழாவிலே தலைமை தாங்கிய தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பாரத ரத்னா டாக்டர் MGR அவர்கள் அப்படியே என்னை கட்டி அணைத்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாற்றினாய் என்று சொல்லிக்கொண்டே அப்படி தூக்கி அள்ளி கொடுத்தார். வீட்டிலே வந்து எண்ணி பார்த்தேன், சும்மா தூக்கி கொடுத்த தொகை 32,000 ரூபாய் இருந்தது. இது எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், சின்ன வயதிலேயே கொடுத்த ஊக்கம், அந்த சின்ன ஊக்கம் பிற மாணவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்கிற வேகத்தின் அடிப்படையிலே தான் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகளையும் பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் நாங்கள் மதுரையிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரையில் கண்ணதாசன் நற்பணி மன்றம் என்கிற ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறது. அதனுடைய தலைவராக இருக்கிற மனித தேனி சொக்கலிங்கம் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பெற்ற இந்த இயக்கம் இன்றைக்கு நல்ல ஒரு ஆள் போல் நன்கு வளர்ந்து பல்வேறு சமூக பணிகளை ஆற்றுவதற்கான களமாக அது இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.